வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்றது, அந்த அந்த மீன் ரிவர்சல் நம்ம நடக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மீன் ரிவர்சலுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணல, நடக்கவும் இல்லை. அதனால வந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்த கேப் அப் ஓப்பன் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஏன் மேலே போகலை அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன லெவல்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு ஓப்பன், இதில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது கிட்டத்தட்ட 150க்கு மேலே அபோவ் காமிப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் 1 மினிட் ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த 1 மினிட் ஓப்பனை தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதுல இருந்து தான் நம்மளுக்கு ஓப்பன் ப்ரைஸ் கிரியேட் ஆகுது. அதுல இருந்தா ட்ரேடர் ப்ரைஸா மாறுது. அதுக்கு முன்னாடி வந்து வெறும் ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் தான் இருக்கும். ப்ரீ மார்க்கெட் ஓப்பன்றதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஆக்சுவல் 9:15க்கு என்ன ஓப்பன் ஆகுதோ அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு 25,126. அதுக்கப்புறமா லாஸ்ட் மந்தோட ஹை அப்படின்றது 25,115. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்குக்கு முந்தைய வீக்கோட ஹை வந்து 25,079. அப்போ இந்த 3 லெவல்ஸ், ஏன்னா ஒரு ஹைக்கு இருக்கிற ஹையஸ்ட் லெவல்ஸ்க்குலாம் மேலே ஓப்பன் ஆகும்போது அந்த ஹை ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒரு ஹை இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா அது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அந்த ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகினா அப்படின்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இந்த லெவல்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு மார்க்கெட் மாட்டிடுறாங்க, இந்த 3 லெவல்ஸ்குள்ளேயே. ரெண்டாவது, இங்கே இறங்கிட்டு நம்மளுக்கு அந்த வீக் ஹையில் சப்போர்ட் எடுத்து திரும்பணுன்னே நம்மளுக்கு 25,100ன்றது ஸ்ட்ராடலாக மாறிடுச்சு. அப்போ 100ன்றது ஸ்ட்ராடலாக மாறணும்னா கீழே நம்மளுக்கு 25,050 மேலே 25,150 வரணுமே, ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா, இந்த ஓப்பன் ப்ரைஸை தாண்டி அங்கே ஆக்டிவ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்றப்ப இன்னும் மேலே போயிட்டாங்கன்னா ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கு நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி அந்த கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை கரைக்க முடியாது. ஸோ அதற்கான வேலைகள் அப்படின்றது தான் இன்னைக்கு நடந்திருக்கு. கால் ஆப்ஷனுடைய நேத்திக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ரீமியத்தை எல்லாம் இந்த இடத்துல கரைக்கிறதுக்கான வேலைகள் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. நேத்திக்கு ஒரு அப் ட்ரெண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப் ட்ரெண்டில் நம்மளுக்கு கால் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அதோட வந்து நம்மளுக்கு டைம் வேல்யூவும் ஆட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைம் வேல்யூவும் சேர்த்து கரைக்கிறதுக்கான வேலைகள் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கணும். நேற்றுக்கு நம்மளுக்கு 25,000 கால் வந்து நம்மளுக்கு 238 ரூபா ஹை வச்சு நம்மளுக்கு 182 ரூபாயில க்ளோஸ் ஆகியிருந்தாங்க. அதே இன்னைக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இன்னும் 100 பாயிண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் ஓப்பன் ஆகி முடிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து, சரிங்களா, அது 196 தான் இருக்காங்க. அப்போ ப்ரைஸ் க்ளோஸோட ஒரு 14 பாயிண்ட் தான் மார்க்கெட் மேலே இருக்குது. அப்போ என்ன இருக்குது, அகெயின் மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறினாலும் அந்த எஸ்டர்டே ஹை, ப்ரீமியத்துடைய எஸ்டர்டே ஹை, மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனால் ப்ரீமியம் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. அப்போ நேற்றுக்கு ஹை 238 அப்படின்னா இன்னைக்கு ஹை அப்படின்றது 244 தான். ஸோ அதுக்கு மேலே வந்து அவங்க செல்லலை, அதுக்கு கீழேயே சஸ்டெயின் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரீமியம் டிகே அப்படின்றது அந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸ்டார்டிங்லேயே. இதில் இன்னொரு ஆடட் பாயிண்ட் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கால் ஆப்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த டைம் வேல்யூ வந்து டிகே பண்ணுறாங்க ஒன்று, புட் ஆப்ஷனை ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்தே டிகே பண்ணிட்டாங்க. அப்போ இன்னைக்கு ஓவரால் அதிகபட்ச டிகே யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை விட புட்டு. கால் ஆப்ஷன் ஹைலேருந்து டிகே, பட் புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து அதிகபட்ச டிகே இருக்கும். சரிங்களா, கிட்டத்தட்ட 40% நம்மளுக்கு 25,000 புட் ஆப்ஷன் எல்லாம் காணும். அப்போ 25,100 கால் அண்ட் புட் தான் இன்னைக்கு இருக்காங்கன்னா அவங்கள பேஸ் பண்ணி பார்ப்போம். 100 கால் வந்து நம்மளுக்கு வெறும் 5 பாயிண்ட், அதாவது 3% தான் இருக்காங்க. அதுக்கு 10 மடங்கு இங்கே புட் ஆப்ஷனில் காணும். சரிங்களா, ப்ரீவியஸ் க்ளோஸ் 203, 10 இப்போ 130 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்காங்க. அண்ட் காலையில் நம்மளுக்கு ஒரு 10 மணிக்கெலாம் நியர்பை 10 to 10:15 அந்த சம்திங் லெவல்ஸில் நம்மளுக்கு 25,000 புட் ஆப்ஷன் அண்டு 25,200 கால் ஆப்ஷன் வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கிள் கிரியேட் பண்ணுறாங்க. கீழே 25,000 புட்டு அண்ட் மேலே 25,200 கால். அதுக்கு நடுவில் இருக்க சென்டராக இருக்க மிட் பாயிண்ட் 25,100ல் ஒரு ஸ்ட்ராடல். அப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு 3 லெவலுக்குள்ளே மாட்டிருக்கு. அதுவும் பத்தாதுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடலும் கிரியேட் ஆகுது. ஸோ இதில் ஓவரால் நம்மளுக்கு புட் சைடு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா புட் சைடு வந்து டிகே அதிகமாக இருக்குது. கால் சைடு கம்மியான இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருந்தனால அவங்களால மேலே ஃபர்தராக ஏற முடியல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்குமே க்ளோசிங்கில் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சைடு 13, புட் ஆப்ஷன் சைடு 15 தான் இருக்காங்க. ஸோ இது நாளைக்கு எப்படி இருக்கக்கூடும், இந்த ஸ்ட்ராடலில் அகெயின் அதே சேம் ஸ்ட்ராடல் இருக்குது, மேலே ஒரு ஸ்ட்ராங்கிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 25,500 வந்து 25,250 தாண்டாத வரைக்கும் அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. ஏன்னா 25,500ன்றது நம்மளுக்கு வேல்யூ இந்த இடத்துல கம்மி. அதே மாதிரி இந்த இடத்துல 26,000 அப்படின்றதும் வேல்யூ கம்மி.
அப்போ வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய 6 ஸ்ட்ரைக் யாரு? 25,100, 25,100 அண்ட் 200, 25,000. அதுக்கு மேலே யார் இருக்கா நம்மளுக்கு? 25,150. அதுக்கு மேலே நம்மளுக்கு 25,300ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஓவரால் லோவஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,000 புட் ஆப்ஷன் அண்டு 25,300 கால் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ இவங்களுடைய மிட் பாயிண்ட் யாரு? 25,150. அப்போ நாளைக்கு இந்த 25,000 ஸ்ட்ராடல் 25,100 ஸ்ட்ராடலுடைய மேல் பக்க எல்லை 150ன்னு வச்சுக்கலாம். 25,150. அப்போ இந்த ஓவரால் இந்த வைடஸ்ட் எட்ஜோடைய மிட் பாயிண்ட் நம்மளுக்கு 150 தான். அப்போ அந்த 150 கடந்துட்டா என்ன ஆகும்? அடுத்ததான் நம்மளுக்கு 25,200, அதுக்கு மேலே 300. அப்படி போகிறதுக்கு ஒரு சான்சஸ் ப்ராபபிலிட்டி அந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் மந்த்லி ஹையில் இருக்காங்க. ரெண்டாவது நம்மளுக்கு இந்த எஸ்டர்டே ஹை அப்படின்ற ஒரு விஷயம், ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்ற விஷயம், இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்க 103ன்ற விஷயம். இந்த 25,103க்கு கீழே வந்துட்டால் நம்மளுக்கு ஸ்ட்ராடலுடைய எல்லை எவ்வளோ? 25,050 அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்தால் அந்த 50 போயிட்டாங்கன்னா நம்ம என்ன ஆகும்? எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிடும் மார்க்கெட். ஸோ அப்போ இந்த எஸ்டர்டே லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நெகட்டிவ் நோட். மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு, சரிங்களா? 100 பாயிண்ட் நேற்றுக்கு விட பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஆனால் எஸ்டர்டே லோன்றது அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் இந்த முடிஞ்சிருக்க இடத்துக்கும் இடையில தான் இருக்கு, சரிங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயே போயிட்டு வரல. நல்லா அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது 25,000 அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு, சரிங்களா? 25,000 இங்கே இருக்கு, ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட்டுடைய லோ இங்கே இருக்கு. அப்போ ஸ்ட்ராடலுடைய லோ 25,050ன்னு அவங்க வந்துட்டாங்கன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்துருவாங்க. அப்போ எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்துட்டு அவங்க கீழே அகைன் இதை கட் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே வருவாங்க? முந்தைய நாள் உடைய க்ளோஸுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த மாதிரி டேஸில் கீழே வந்து லோவை கட் பண்ணி அகைன் மேலேயும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்றனால. இந்த இடத்துல எல்லாம் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி ப்ளே பண்ணுறாங்க? ஒரு ப்ரைஸ் ஒரு சப்போர்ட்டையோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸையோ பிரேக் பண்ணும்போது மொமெண்டம் எப்படி இருக்குது, அல்லது மேலே பிரேக் பண்ணும்போது எப்படி இருக்குது, கீழே பிரேக் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அடுத்ததான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் அப் ஓப்பன்னா உடனே போய் கால் ஆப்ஷன் எடுக்காம, இல்லை கேப் அப் ஓப்பன் நடந்து உடனே கீழே வராங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுக்காம, அங்கே ஸ்ட்ராடுலா ஸ்ட்ராங்கிளா ஐவி எந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. மேக்சிமம் டைம்ல நம்மளுக்கு இந்த ஒரு ஹை வச்சுட்டு எஸ்டர்டே ஹைன்ற ஒரு விஷயத்த வச்சுட்டு அதுக்கு மேலே ஓப்பன் ஆயிட்டு ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்க அப்படின்னா இது ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது எஸ்டர்டே ஹை, மார்க்கெட்டுடைய ஓப்பன் இது அப்படின்னா தெளிவாக நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு ப்ரீவியஸ் டே ஹை, ஒரு ஓப்பனு அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ், இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்க, ஓப்பனுக்கு கீழே நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்குள்ளே வரணும். ஸோ இதில் பெருசாக அவங்களுக்கு ரேஞ்ச் இல்லை, அந்த இடத்துல ஸ்டாடில் போட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இல்லை. இந்த மாதிரி சினாரியோ நடந்தாலே நீங்கள் பாஸ்ட்டு சார்ட்லாம் எடுத்து பாருங்க, இதுக்குள்ள இறங்கினாலும் பெரிய மொமெண்டம் இல்லாமல் அப்படி மொமெண்டத்தோட இறங்குனாங்கன்னா உடனே சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுவாங்க. அப்படி மொமெண்டம் இல்லாமல் இறங்குறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குள்ள இருந்து அப்படியே இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் ஒரு சைட் வேஸ்லேயே தான் இறங்குவாங்க. ஸோ அங்கே யார்? கால் ரைட்டர்ஸ் தான் அதிகபட்ச ப்ராஃபிட். அப்போ இன்னைக்கு ஓவராலாக யார் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புட் ரைட்டர்ஸும் பண்ணியிருப்பாங்க, கால் ரைட்டர்ஸும் பண்ணியிருப்பாங்க. புட் ஆப்ஷனை இங்கே செல் பண்ணவங்க பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல, சரிங்களா? நியர்பை இந்த இடத்துக்குள்ள எங்கேனாலும். கால் ஆப்ஷனை இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போயிட்டு கீழே வந்தாங்க இல்லையா, அப்போ செல் பண்ணவங்களாம் கால் ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எங்கே பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, சரிங்களா? மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே நிற்கலை, இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக போய் பாருங்கள். ஸ்பாட் பிஷஸ் ஃபியூச்சர் ரெண்டு பேருமே ஓப்பனை கட் பண்ணும்போது கால் ஆப்ஷனுடைய டிகே அப்படின்றது அதிகமாயிருக்கும் இந்த டைமுக்கு எக்ஸாக்டாக. ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பாருங்கள், ஸ்பாட் பிஷஸ் ஃபியூச்சர். அதுக்கு தான் நான் ஸ்பாட் பிஷஸ் ஃபியூச்சர் பார்க்க சொல்கிறேன். ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்காங்கன்னா ஃபியூச்சரும் ஓப்பனுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ராடல் எதுவும் இல்லை, ஸ்ட்ராங்கிளாக இருக்குன்னா மேலே போயிடுவாங்க. இல்லை அந்த இடத்துல ஸ்ட்ராடல் தான் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஓப்பனுக்கு போயிட்டு திருப்பி கீழே வந்து நம்மளுக்கு சைட் பேஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், என்னென்ன லெவல்ஸ் இதுக்குள்ளே மாட்டிருக்கு. பொதுவாகவே மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்குள்ளெல்லாம் மாட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே கொஞ்சம் பையர் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லெவல்ஸ் எதுவுமே நியர்பை இல்லை, அந்த லெவல்ஸ்லாம் கொஞ்சம் தாண்டி இருக்காங்க, ரேஞ்சு நம்மளுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா அங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ரேஞ்சு வந்து சார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ நம்ம எட்ஜ் எடுக்கிறோம் இல்லையா,
ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஒயிட் எட்ஜோட டாப், அந்த மாதிரி அந்த லெவல்ஸ்க்குலாம் நியர்பை இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ள ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல அது தூரமா தான் இருக்கு, அதுக்கு இடையில வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸோ எஸ்டர்டே ஹையோ எஸ்டர்டே லோவோ எதுவுமே கிடையாது அப்படின்னா அங்க கொஞ்சம் மொமெண்டம் அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் பாருங்க. நம்ம பழைய வீடியோஸ் ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதிலே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதில் ஷார்ட் எட்ஜ் அப்படின்னா நம்மளுக்கு 25,100, ஒயிட் எட்ஜ் அப்படின்னா 25,000 டு 25,300. சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் 25,100ன்றது ஒரு இடம், அடுத்து 25,000 ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து 25,150. அப்போ இந்த 100 டு 150 அப்படின்ற லெவல்ஸ் தான் நாளைக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. இதை தாண்டி ட்ரேட் ஆகாத வர இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க. அப்போ இவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னா 25,100 காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 137, புட்டு 130 அப்படின்னா அப்போ 24,970 அப்படின்றது ஒரு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அதே மாதிரி 24,237 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். அப்போ 130 + 137 அப்படின்னா 267. சரிங்களா? அப்போ 267 அப்படின்னா 25,367 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். அதே 267 உங்களோட மைனஸ் பண்ணிக்கிங்க. அப்போ 100 + 167 அப்படின்னா 24,833 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இந்த ஒயிட் ரேஞ்சோட டாப்பு, ஒயிட் ரேஞ்சோட பாட்டம், அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு, ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அடுத்ததான் நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஷார்ட் எட்ஜோட டாப், ஒயிட் எட்ஜோட டாப்பு அண்ட் ஒயிட் எட்ஜோட பாட்டம். இந்த டெக்னிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்குங்க. ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்க டெக்னிக்கல்ஸ் கற்றுக்குங்க. ப்ரீமியத்தின் அடிப்படையில் ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் ரேஞ்சஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸை கால்குலேட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் நம்மளுக்கு எட்ஜஸ். சரிங்களா? எட்ஜு வேற ரேஞ்சு வேற. எட்ஜை கட் பண்ணால் ரேஞ்சுக்கு போகும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எட்ஜை கட் பண்ணால்தான் என்ன ஆகும், அடுத்தபட்ச ரேஞ்சுக்கு போகும். எட்ஜை கட் பண்ணாதவரை என்ன ஆகும், எட்ஜுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. கொஞ்சம் அந்த டெக்னிக்கல்ஸ் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணி, இதெல்லாம் மற்ற யாரும் நம்மளாக தான் அதை வந்து ரெடி பண்ணுறோம். இதுக்கெல்லாம் டைட்டில் பண்ணுறதெல்லாம் வைக்கிறதெல்லாம் நம்ம தான். ஸோ அதனால் நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக வச்சுக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு நேம் வச்சு அதை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 56,839 முடிச்சுக்காங்க. அப்போ 56,800னா இங்கே 56,000 டு 58,000. நல்லா பார்த்துக்குங்க. 56,000 டு 58,000. அப்போ இடையில நம்மளுக்கு 57,000 அப்படின்றது ஸ்ட்ராடல். அப்போ இந்த ஸ்ட்ராடலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 750 அப்படின்னா 57,750. அடுத்து இதில் 750 எடுத்தீங்கன்னா 56,250. சரிங்களா? மேலே அந்த நியர்பை வைடஸ்ட் எட்ஜுக்கு நியர்பை இருக்கிறதே ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் பாட்டமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களுடைய ஐவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. ஏன் அப்படின்னா இவங்க மந்த்லி எக்ஸ்பீரி நிறைய வீடியோவில் நம்ம சொல்லிட்டு வரோம். மந்த்லி எக்ஸ்பீரியில் இருக்கவங்கள்ட்ட ஒரு ஐவி வந்து எந்த மாதிரி இருக்காங்களோ, அவங்க எப்படி ரியாக்ட் ஆகுறாங்களோ அதை பொறுத்து சப்போர்ட்டிங் இண்டெக்ஸாக நிஃப்டிக்கும் ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒரே மாதிரி இருந்தாங்க அப்படின்னா. இப்போ கால் சைடு வந்து 14, புட் சைடு 16. ஸோ ஐவி அதிகமாக இருந்ததுக்கு ரீசனாக கால் சைடு வரும் 76 பாயிண்ட் ஏறினா புட் சைடு அதை விட டபுள் மடங்கு இறங்கியிருக்கு. 147 பாயிண்ட் நம்மளுக்கு டிகே ஆகிருக்காங்க அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை பார்க்கணும். இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணி வைக்கிறது, ஷார்ட் ரேஞ்சு, வைட் ரேஞ்சு, ஷார்ட் எட்ஜு, வைட் எட்ஜு, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணிவிட்டு அதை மனப்பாடம் பண்ணுங்கள். ரைட் பண்ணோன்னா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மனப்பாடம் ஆயிரும். இதுவே நீங்கள் வெறும் இதில் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப கச்சாமுச்சான்னு இருக்கும், ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி லைன்ஸை வச்சு ஒவ்வொரு மொமெண்டத்துக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ அதெல்லாம் கம்பைன் பண்ணுங்கள். கம்பைன் பண்ணி எந்தெந்த லெவல்ஸ்லாம் நியர்பை இருக்குது, எதெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆக போகுது, எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா ஒரு லெவல்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அவங்க சப்போர்ட், கீழே ஓப்பன் ஆனால் ரெசிஸ்டன்ஸ், இவ்வளவு தான் மார்க்கெட். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாளைக்கு காலையில் 12 மணிக்கு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்துடும். பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.